என்னை மட்டுமல்ல, இது போன்று இன்னொரு 4 பேர்கிட்ட மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சீமான் அப்படிலாம் கிடையாது. குற்றச்சாட்டு எங்க நிரூபிக்க சொல்லுங்க. இவர் சொல்றாரு நிரூபி ஒரு வீடியோ வந்து கர்நாடகாவில் இவருக்கு 1000 வீடியோ வந்திருக்குங்க. ஒரு வீடியோ இவர் நான் யோகே சிகாமணி அவரு அந்த மாதிரி மிரட்டி காசு இவர் எத்தனை பேர் மிரட்டி காசு வாங்கியிருக்காரு. ஆளும் அரசு முயற்சி பண்ணுது சார். சீமானை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளும் அரசு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணு. அப்படி பார்த்தா நீ உள்ள போய் உட்கார வச்ச இடத்துல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஆளும் அரசு சார், ஆளும் அரசு எதை நினைச்சாலும் செய்யலாமே. உங்களுக்குள்ள தனியா இருந்துச்சு அப்படின்னா அது பொதுவான. இன்னொன்னு நீங்க ஒரு தலைவனா இருக்கீங்க, ஒரு கட்சியோட தலைவன் அவரே சொல்றாருல, ஒரு கட்சியோட தலைவனா இருந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ற எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தொண்டரும் இந்த மாதிரி பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டு காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாக்கா விட்டுருவீங்க, நாடு சேதாகுமா? ஒரு பெண் விருப்பப்பட்டு நடந்ததுதான் எல்லாம். இது எப்படி குற்றமாகும் கேட்கிறாரு. என்ன விருப்பப்பட்டுதான் வாழ்ந்துருக்கீங்க? ஆமா இப்ப அதான் அந்த மாதிரி சொல்லுது. விருப்பப்பட்டு தானே வாழ்ந்துருக்க தானே சொல்லுது. நம்ம வாழ்ன்னு சொல்லல. நீயும் வாயில ஏத்துக்கிறல்ல. ஆமா சார், சோழக்காட்டு விருப்பப்பட்டு வாழ்ந்துன்னா அப்ப விருப்பம் எல்லாத்தையும் நீ கூப்பிட்டுருவியா? அப்படி விருப்பம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு SRJ சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப வந்து தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா சீமானோட விவகாரம். அதாவது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விவகாரம். அவர் அதுக்கப்புறம் சீமானுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளாகி அவர் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழக அரசியல ஒரு முக்கியமான ஒரு தலைவரும் கூட. அவரை வந்து ஆளும் தரப்பினர் திட்டமிட்டு அசிங்கப்படுத்த வேண்டும், திட்டமிட்டு பழிவாங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு நடிகையை வழக்கு தொடுக்க வைத்து இது போன்று சீமானுக்கு எதிராக சம்மன் அனுப்புறதா இருக்காலும் சரி, அவர் மீது சட்ட ரீதியாக எதிராக சிக்க வைக்கணும் சீமான அப்படின்ற குற்றச்சாட்டை சீமான் தரப்பினர் முன்வைக்கிறாங்க. அதாவது அவரை சிக்க வைக்கணும்ன்ற யாருக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்ப வந்து அவர் சிக்க வைக்கிறதா இருந்தா ஒரு பெண்ணை சித்தரிச்சு ஒரு பெண்ணை உருவாக்கி என்ன அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க திமுக செய்து நீ வேற கட்சியா செய்யறாங்கன்னு நீங்க சொல்லலாம். அவரு வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்த பெண்ணு தன் முறையிட்டு தன் கோரிக்கையை வச்சு அதோட இழப்புகளை வந்து சொல்லி அந்த 15 வருஷமா அவர் பொண்ணு 15 வருஷம், ஒரு வருஷம் எப்ப சார் கொடுக்குறாங்க? 15 வருஷம் ஒரு பொண்ணு போராடிக்கிட்டு இருக்குன்னா அது மிகப்பெரிய கொடுமை இல்லையா சார்? புகார் எப்ப கொடுக்குறாங்க? புகார் எப்போ? இவ்வளவு பெண்களுக்கு உள்ள சலுகைகள் இருந்துமே, இவ்வளவு காவல்துறை, இவ்வளவு கட்டுப்பாடு, அரசாங்க அதிகாரம் எல்லாம் இருந்துமே, சட்டம் இருந்துமே ஒரு பெண்ணுக்கு உரிமை கிடைக்கலன்றப்ப இது மிகப்பெரிய எவ்வளவு பேர் அவ்வளவு இல்ல சார். அதுக்கு சீமானே சொல்றாரு. பெண் உரிமையை பேசுற சீமான் ஏன் அந்த தன்னுடைய சுய உரிமை? சீமானே அதுக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நான் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணை தூக்கி கொண்டு போய் சோளக்காட்டுல வச்சு எதுவும் பண்ண கிடையாது. ஒரு பெண் விருப்பப்பட்டு நடந்ததுதான் எல்லாம். இது எப்படி குற்றமாகும்னு கேக்குறாரு. என்ன விருப்பப்பட்டுதான் வாழ்ந்துருக்கீங்க? ஆமா இப்ப அதான் அந்த மாதிரி சொல்லுது. விருப்பப்பட்டு தானே வாழ்ந்துருக்க தானே சொல்லுது. நம்ம வாழ்ன்னு சொல்லல. இப்ப நீயும் வாயில ஏத்துக்கிறல. ஆமா சார். சோளக்காட்டு விருப்பப்பட்டு வாழ்ந்துன்னா அப்ப விருப்பம் எல்லாத்தையும் நீ கூப்பிட்டுருவியா? அப்படி அவங்க வந்து விருப்பப்பட்டு காதலிச்சிருக்காங்க சார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சுட்டாங்க. அடுத்து அந்த நடிகை ஒரு பக்கம் போறாங்க, சீமான் ஒரு பக்கம் ஒரு பாதையை நோக்கி போறாரு. அதுக்கப்புறம் இத்தனை வருடங்கள் கழிச்சு திட்டமிட்டு, அதாவது சமீபத்துல சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய பேச்சுக்கு பழிவாங்கும் நோக்கில் இது வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழர் தரப்புல இருந்து வைக்கப்படும். பெரியார பத்தி, அதாவது நாடக கலைஞன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா ஏன்னா அது சீமானதான் சொல்லணும். நாடக கலைஞர் அவர் வந்து அப்போது கலைஞர் அதே அப்போ பேசிப்பாரு பெரியாரை பத்தி. கூட அவர் தேவைனாக்கா தூக்கி ஆமையவே கவுத்தி நாங்க கப்பல் ஓட்டினேன்னு பாரு. இல்ல சார், அப்ப திரும்ப கொண்டது இன்னைக்கு பெரியாரை பத்தி தப்பா பேசுவாரு. இது என்ன அவர் அரசியல் பண்றாரா? இது என்ன பண்றாரு? பெரியாருக்குள்ள ஏத்து கொண்டு இருந்த போது அந்த அது வாய், அது நல்ல வாய், இது நார வாயின்ற மாதிரி. இப்ப அவருக்கு தெளிவு வந்துருச்சு சார். தெளிவு வந்துருச்சு. அதனால வந்து பெரியாரை பற்றி முழுமையாக படித்து விட்டார். சோ ஒரு கொள்கையெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. அதனால வந்து அவரு பெண் நீதி பேசக்கூடிய ஆளு, பெண்ணுக்கு வந்து அநீதிக்கு வந்து தட்டி கேட்கக்கூடிய ஆளு, ஒரு பெண்ணோட அநீதிக்கு ஏங்க அவருக்கு ரிசல்ட் கிடைக்கல? சரிங்க, அன்னைக்கே அந்த பெண்ணை கூப்பிட்டு ஒரு சமரசம் பேசி, இங்க வாமா உனக்கு என்னமா தேவை இருக்கு, என்னமா செய்யணும், சரிமா அதோட நீ வந்து ஒண்ணு விலகுனா இதோட விலகி நில்லு, இல்ல வாழணுமா என் கூட வா வாழு,
அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்க வேண்டியதானே சார். அப்ப ஒரு பெண்ணோட இழப்புக்கு வந்து முழு காரணமா இருக்கிறது கூட இருக்க துணைவியா சேர்ந்தா அதுல காரணமா இல்ல இருக்காங்க. சார், சீமான் திருமணம் செய்யறாரு இல்லையா, அப்பயே இந்த அம்மா கேஸ போட்டு சீமான் திருமணத்தை நிறுத்தி என்ன வந்து காதலிச்சு சீமான் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம்ல. இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு வந்து இப்ப இது வந்து அரசியல் உள்நோக்கம் தானே சார். அப்ப அந்த நடிகை பின்னால எதுவும் அரசியல் கட்சிகள் இருக்கான்ற ஒரு சந்தேகம் வந்து நாம் தமிழர் கட்சிகள் எழுப்புறதுல ஒரு நியாயம் இருக்கும் தானே. அரசியல் கட்சி கண்டிப்பா வரும்ல, ம். இருக்கும்ல, ஏன் இருக்காது? இன்னைக்கு ம். ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குதுன்னா நாங்க போய் கேட்கிறோம். இன்னைக்கு நாங்க தனிநபரா தான் கேட்க முடியுமா? இன்னைக்கு ஒரு அமைப்பா இருக்கும், இதா இருக்கும்னா ஒரு பெண்ணோட உரிமையை தட்டி கேட்க நாங்க போய் போராடுறோம். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு தட்டி கேட்ட உரிமை வந்து ஒரு அமைப்பு தட்டி கேட்டா அந்த அமைப்பு குத்தமா சார்? இப்ப சீமான் இன்னொன்னு சொல்றாரு, இந்த நடிகை வந்து என்னை மட்டுமல்ல இது போன்று இன்னொரு 4 பேர்கிட்ட மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சீமான் அப்படிலாம் கிடையாது. குற்றச்சாட்டு எங்க நிரூபிக்க சொல்லுங்க. இவர் சொல்றாரு நிறுவி ஒரு வீடியோ வந்து கர்நாடகால இவருக்கு 1000 வீடியோ வந்திருக்குங்க. ஒரு வீடியோ இவர் நான் யோகே சிகாமணி அவரு அந்த மாதிரி மிரட்டி காசு இவர் எத்தனை பேர் மிரட்டி காசு வாங்கியிருக்காரு இவரு? இல்ல இவருமே பாத்தீங்கன்னா மாதம் இவர் என்ன மிரட்டி வாக்க பத்தி இவர் என்ன காசு இவர் எத்தனை பேர் வாங்கியிருக்காரு, எத்தனை பேர் வாங்கியிருக்காரு சார்? மாதம் 50,000 3 மாசம் காசும் கொடுத்துருக்காரு. அதீங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. இப்ப வாழ்வாதாரம் என்னன்ற அதையும் கவனிக்கணும்ல சார். இவங்க வந்து 2 பேரும் ஒரு கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு போயிடுறாங்க திருமணத்திற்கு முன்பே. திரும்ப எப்படி சார் தொடர்ந்து இது வந்து முழுக்க சரிங்க சார். இப்ப சீமான் அவர்கள் வந்து வீட்டுல வந்து சம்மன் ஒட்டப்படுது, படிச்சுட்டாங்க சார். படிச்சு முடிச்சோடனே அவங்க வீட்டு கேட்ல கிழிச்சிடறாங்க. ஒட்டின 10 செகண்ட்லயே வந்து இந்த வாட்ச்மேன் அவர் செக்யூரிட்டி உள்ள இருக்காரு, அந்த அம்மா வெளியே வரல. அந்த அது ஒட்டின 10 செகண்ட்லயே வந்து அது கிழிக்கப்படுது. செகண்ட அது திரும்ப அந்த பதிவை பார்த்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி அதிகாரி வந்து பார்க்க வராங்க. அதிகாரியை வந்து பிடிச்சி அவரை வந்து வேகமா போய் அடிச்சானா அதிகாரி விடுவாங்களா? அதிகாரி காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நம்ம வந்து காவல்துறை அதிகாரியை தாக்குற மாதிரியா எதுவும் அந்த இதுல நல்லா கவனிங்க. அவர் உள்ள போய் கதவை தந்துட்டு உள்ள போனோடனே வேகமா ஓடி வந்து முட்டி தள்ளுறாரு. அவரு யாரு தள்ளுறது? இவர் செக்யூரிட்டி தள்ளுறாப்ல. செக்யூரிட்டி வந்து காவல்துறையை தள்ளுறாப்ல. அவர் கேட்டா நான் வந்து எக்ஸ்-ஆர்மி, அவர் பிடிச்சதுக்கு வந்து நீ யாரு போலீஸே அடிக்கிறியான்னு சொல்லி இழுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் எக்ஸ்-ஆர்மின்னு சொல்றாருங்க. எக்ஸ்-ஆர்மியா இருந்தானே எக்ஸ்-ஆர்மியா இருந்தா நீ போலீஸ் சீமான் அப்படின்னு தான் ஏத்துறாங்க வண்டியில. சரிங்க சார். இப்ப சீமான் கன்மேன் அவரு இல்ல இப்ப சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் மீது வந்து சட்டப்படி குற்றம் இருந்திருந்தால், அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் தன்மை இருந்திருந்தால் ஆளும் அரசு நேரம் விட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதான் நானும் சொல்றேன். சீமான சரிங்க சார். சீமான அரசு இன்னைக்கு ஆளும் அரசு செய்யதா இருந்தா இது ஆளுங்க அரசு இது வேலையாங்க சார்? அவங்க ஆளும் அரசு முயற்சி பண்ணுது சார். சீமானை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளும் அரசு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணி அப்படி பார்த்தா நீ உள்ள போய் உட்கார வச்ச இடத்துல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஆளும் அரசு சார், ஆளும் அரசு எதை நினைச்சாலும் செய்யலாமே. சட்டத்துல இடம் இருந்திருக்காரு, எந்த வேலை செய்யலாமே. அப்படிலாம் கிடையாது. அவர் தூக்கி உள்ள வைக்க நினைச்சா எந்த வேலை செஞ்சிருக்கலாம். ஆளும் அரசு வந்து இதெல்லாம் ஒரு தூசி சமானம், இது மேட்டரும் கிடையாது. இது குடும்ப பிரச்சனை. எதுக்கு எங்க உள்ள வரன்றனால ஆளுநர் வந்து சட்டப்படி அவங்க பார்த்துட்டு போயிட்டு அப்படி இல்ல சார். இவர்தான் வீம்பா வந்து நீ கூப்பிடுறியா வர முடியாது என்ன செய்வ நான் முடிஞ்சது டயலாக் பேசிட்டா வந்து ஐயான்னு குத்தச்சு உட்காந்துருக்காப்ல அவரு. சார் காவல்துறை அங்க காவல் நிலையத்துல வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அப்படிதான் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆளும் அரசு வந்து பாத்தீங்கன்னா சீமானை கைது செய்ய திட்டமிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த சம்மன் விட்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீமானை கைது செய்தால் ஆளும் அரசுக்கு எதிராக இந்த விஷயம் திரும்பிடும் அப்படின்றனாலதான் சீமானை கைது செய்யாம எப்படி ஆளும் அரசுக்கு எதிராக திரும்ப சார்? மக்கள் வந்து இது வந்து ஒரு பாசிச போக்கு, இது வந்து ஒரு பாசிச போக்கு. இது என்ன சுய இதுக்கு உன்னோட சுய ஒழுக்க கேடுக்கு மக்கள் வந்து துணை நிற்பாங்க நினைக்கிறீங்க சார்? 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நீங்க இப்ப வந்து பழி வாங்கணும். ஒரே தலைவன்னாக்கா முன்னோடியா இருக்கணுங்க. தலைவங்க நீங்க ஒரு கட்சி தலைவர். அதுக்குதான் சார் அவர் அழகா விளக்கம் கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு எதுவும் பண்ண கிடையாது, விருப்பப்பட்டு வந்ததுதான். விருப்பப்பட்டு வந்த பொண்ணை ஏன் விட்டீங்க சார்? அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு விட்டீங்களா? கருத்து வேறுபாடு சார். விட்டுட்டு போயிட்டு கருத்து வேறுபாடு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா பிரிஞ்சுட்டாங்க. அதே பிரிஞ்சுட்டாங்களா? அப்பயே அந்த பொண்ணு வந்து பிரிஞ்ச பொண்ணு ஏன் வந்து பண்ணிக்குது? அதான் பின்னாடி அப்ப அந்த நடிகை பின்னால யாரோ ஒரு இயக்குறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 15 வருஷமா போட்டோம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு, பேசுது. அந்த பொண்ணு அழுது கதறுது. அந்த பொண்ணை விபச்சாரின்றாரு. அந்த பொண்ணு வந்து பல பேர் போயிட்டு இருக்கான்றாரு, காசு வாங்கிட்டான்றாரு. என்னன்னா அந்த பொண்ணு சொல்லுவாரு. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னாரு.
இப்படி தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை முதல்ல தெரியாதுன்னு இப்ப எப்படி தெரியுதுன்னு இப்போ ஆமாங்க நாங்க மியூச்சுவலா இருக்குன்றாரு சார் அது அவர் என்ன தெரியாதுன்னு சொல்ல கிடையாது. ஆரம்பத்துல யானே தெரியாதுன்ட்டாரு இந்த பொண்ணு யானே தெரியாதுன்ட்டாரு. இல்ல தனக்கு இப்ப நீங்க சொல்றாரு என் புள்ள பாக்குது அம்மா புள்ள பாக்குன்னு தெரியுதுல, நீ செஞ்சதுதானே நிக்குது, நீ செய்யாதவன் நிக்கல. இப்ப நீ அப்ப யோசிச்சுக்கணும், என் புள்ள பாக்கும், என் முன்னாடி பாக்கும், என் வாரிசு பாக்கும்னு நினைச்சிருக்கணும்ல, ஏன் நினைக்கல? சரிங்க சார். இப்ப வந்து சீமான் மேல புகார் கொடுத்திருக்காங்க அந்த நடிகை. சீமான் மேல நீங்க உங்களுடைய பார்வையில பார்ப்போம், அந்த பொண்ணுக்கு வந்து அந்த நடிகைக்கு வந்து ஒரு நீதி வேணுன்றீங்க. சரி, சீமான் மேல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை சரி பண்ணி கொடுக்கணும். அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை கேட்டு தான் வந்து சார் நிக்குது. சட்டப்படி திருமணமே பண்ணல சார். அந்த பொண்ணு வாழ்க்கையை கேட்டு தான் நிக்குது. சட்டப்படி இந்த ஆள் நம்பி தான் வந்தது. சார் அவர் சட்டப்படி திருமணம் பண்ணிட்டாரு சார் சீமானு. அவருக்குன்னு தனி ஒரு வாழ்க்கை இருக்கு சார். இவங்க ஆரம்பத்துல காதலிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுல பிரிஞ்சுட்டாங்க. இப்ப வந்து எப்படி சீமான் மனைவி கல்யாணம் பண்ணிக்க சரிங்க சார். இப்ப என்ன சார், சீமான் மனைவி கயல்வெளியை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா? எதுக்கு டைவர்ஸ் பண்ண சொல்றீங்க? இந்த பொண்ணோட வாழ்க்கை தேவைப்படுங்க. இல்ல சார், நீங்க வாழ்க்கை கொடுங்க. அந்த பொண்ணு இழந்து வந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை கேக்குது. என்ன சார் வாழ்க்கை? நீ வந்து 100 பொண்ணாடி நீ கட்டிட்டு வந்துருப்ப, நீ 100 பேர் போனா சொல்லுவியா? ஒண்ணு நீ ஒழுக்கதையா இருந்திருக்கணும், இல்லையா தொட்ட பொண்ணா நீ காப்பாத்திருக்கணும். சரியா? அந்த பொண்ணு நிக்குது. அதாவது உன்னை வேணான்னு சொல்லிட்டு வெளியே போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. வேணான்னு தான் சார் ஆரம்பத்துல பேசி 2 பேருக்கு தான் சார் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருக்காங்க. அவருமே சீமானே பாத்தீங்கன்னா மாதம் 50,000 ஒரு 3 மாசத்துக்கு போட்டிருக்காரு. வேணும்னு நிக்குது. இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன தேவைகள் இருக்கு, என்ன செய்யணுன்றத நீதி அரசரும் இந்த காவல்துறையும் சரியா கண்டிப்பான முறையில வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த பொண்ணுக்கு உரிய வந்து ஒரு நீதி கிடைக்கணும். சரிங்களா? அப்ப வந்து உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சீமான்ட்டு ஏதாவது பணத்தை புடுங்கணும் அப்படின்ற உள்நோக்கத்தோட தான் இந்த பலம் பதியப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு நினைச்சதா படிச்சிருந்தா கெட்ட புள்ளையா இருந்தா நிக்கணும் அவசியமே இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி கெட்ட பிள்ளையா இருந்துச்சா எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சு போயிருக்கும். சினிமால சம்பாதிக்க கொடுக்க போறாங்க. இதே இந்த மாதிரி கெட்ட புள்ள ஒழுக்கமான புள்ளன்னு சொல்லி பேசுறாங்க சார். இதே விஜயலட்சுமி ஒழுக்கமான புள்ள, ஒழுக்கம் இல்லாத புள்ளனா எது வந்து கதறிட்டு இருக்கு? அடுத்தவனை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருக்காதா? இல்ல சார், இதே ஒழுக்கம் இல்லாத புள்ள எதுக்கு 15 வருஷமா ஒருத்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கு? இல்ல சார், இதே விஜயலட்சுமி தான். இதே விஜயலட்சுமி இதுக்கு முன்னாடி சீமான போல்னு பேசியிருக்காங்களே, இடையில வந்தாங்க, இடையில போல்ந்தாங்க, இப்ப திரும்ப வைக்கிறாங்க. ஆமா, இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம்? என்ன புகழ்ந்து பேசுறது என்ன காரணம்? ஆமா வரப்போற நான் பாத்துக்கிறேம்மா செஞ்சுக்கிறேம்மா நீ எது கண்டுக்காதப்பான்னு சொல்லி காவல் பேசுறப்ப அவங்க வந்து சரி வாங்க சார் நம்ம இதுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கோம், இப்ப திரும்ப அது வரலன்றதே அந்த பொண்ணு வைய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு தேவையான நீதி என்ன சார்? இப்ப ஒருவேளை நான் இன்னும் சொல்றேன், அது உங்க வந்து அவர் பர்சனல் இஷ்யூ. சரிங்களா? அது பர்சனல், நான் பர்சனல் நாங்க தலையிட விரும்பல. சரிங்க சரிங்களா? ஆனா அது பொது ஒண்ணு வந்துருச்சு. அது உங்களுக்குள்ள தனியா இருந்துச்சு அப்படின்னா அது பொதுவான. இன்னொன்னு நீங்க தலைவனா இருக்கீங்க ஒரு கட்சியோட தலைவன் அவரே சொல்றாருல, ஒரு கட்சியோட தலைவனா இருந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ற எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தொண்டரும் இந்த மாதிரி பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டு பிள்ளைய காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாக்கா விட்டுருவீங்க, நாடு சேதாகுமா? இப்ப நீங்க முன்னுதாரணமா இருக்க. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு அந்த பொண்ணை வந்து அமைதிப்படுத்தி விடணும், காம்ப்ரமைஸ் பேசி விட்டு அந்த பொண்ணுக்கு பேசி அமைதிப்படுத்தி விடணும். இல்லையா அந்த பொண்ணுக்கு என்ன தேவை இருக்கோ பூர்த்தி பண்ணி விடணும். இல்லையா ஏதோ அன்னைக்கே எழுதி வாங்கி இதோ இவ்வளவு வைக்கானம் பேசுறாரு, இவ்வளவு இது எல்லாத்தையும் குறை சொல்றாரு, அன்னைக்கே அந்த பிள்ளைட கூப்பிட்டு உனக்கு சம்பந்தம் எழுதி வாங்கிக்க வேண்டியது. ஏன் வாய்மொழி உத்தரவா எதுனாலும் பேசி காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம் சார். சட்டப்படி திருமணம் பண்ணி நீங்க சொல்றது எழுதி வாங்கலாம். கிமு நூற்றாண்டுல இருந்தா வாய்வெளியில எழுதி பேசுறது, வாய்வெளி ஏதாவது வாய்வெளி உத்தரவாதமா ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில் பண்ணி அனுப்பி இருக்கலாம். செட்டில் பண்ணி மாசம் நான் வந்து இல்ல சார், இந்த அப்ப மாசம் 50,000 போட்டிருக்காப்ல, 3 மாசம் போட்டிருக்காப்ல. எந்த அளவுக்கு சீமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் சார். சீமான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவரை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஆபாசமா அந்த நடிகை பேசணுமோ பேசியிருக்காங்க. நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய தாயார, சீமானோட தாயாரை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அதாவது காதால ரொம்ப கொச்சையா கீழ்த்தரமா பேசியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு பெண் தான், எந்த தாயை பத்தி பேசினாலும் தவறுதான். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஏத்துக்க மாட்டோம். சரிங்களா? அது போல இல்ல சார், நம்ம இஸ்லாம் வந்து பெண்ணுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்குது. சரிங்களா? இஸ்லாம்ல வந்து பெண்ணுக்கு முழு உரிமை கொடுக்குது. நீங்க சும்மா பருதா போட்டோடனே அங்கி போட்டோடனே அவ வந்து உரிமை இல்லைலாம் கிடையாது. அவ உரிமையை காக்க தான் அந்த புர்கான்றது பரதான்றது போடுறாங்க. சரிங்களா? அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு வந்து அடிமைத்தனம் படுத்துறாங்க,
அது பண்றான் இது பண்றான் அப்படிலாம் கிடையாது. தன்னோட ஆடை கூட கணவனை தவறா தெரிஞ்சிடக்கூடாது, தன்னோட அங்கம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் தீனுல உள்ள பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து புர்கா போடுறாங்க. புர்காவோட கண்ணியத்தோட போய் கண்ணியத்தோட வாழ்ந்து வர வைக்கிறாங்க தவிர, இஸ்லாம் வந்து முழு இந்த திருமணம்ன்ற விஷயத்துல வந்து இஸ்லாம் வந்து பெண்களுக்கு முழு வந்து இது சுதந்திரம் கொடுக்குது. ஒரு ஆணு கூட அந்த சுதந்திரம் கிடையாது. நீ இப்ப எது வேணாம் அப்படின்னா, கணவன் இந்த பையன் வேணாம் அப்படின்னா உடனே அவனுக்கு குலா கொடுக்கலாம். உடனே கொடுக்கலாம். எந்த ஒரு சட்டத்திட்ட எதுவுமே எந்த தடுப்பும் கிடையாது. அவன் பிடிக்கலையா வேணாமா வேண்டாம் அவனுக்கு குலா கொடுத்து வெளியே போ சொல்லி சட்டம் வந்து இஸ்லாமத்துல சட்டம் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னும் வந்து பெண் கொடுமையை பத்தி பேசிட்டே இருந்தா சரி வராது. எப்படி இஸ்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்குது. அதன் அடிப்படையில் தான் நாங்க பேசுறோம். இந்த பெண் வந்து பாதுகாக்கப்படக்கூடியவங்க. சரிங்களா? அவங்க இஸ்லாத்துல இருக்காங்களோ மாற்றத்துல இருக்காங்களோ அது கிடையாது. அவங்க பெண்ணு. அந்த பெண்ணுக்கு உரிய நீதி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த பெண்ணுக்கு கேட்கிற விஷயம் வந்து பாதுகாப்பு வந்து இந்த காவல்துறையும் இந்த ஆளும் அரசும் செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? அந்த பெண்ணுக்கு எப்பனாலும் இவங்களால ஆபத்து வந்து இருக்கு. அந்த ஆபத்துக்கு கண்டிப்பான முறையில் அரசாங்கமும் காவல்துறையும் அவங்களை பாதுகாக்குன்றத தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் சார்பாக நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார்.